ஆஞ்சநேயருடைய அருள் இருந்தா வாழ்க்கையில எதை வேணாலும் சாதிக்க முடியும். த பவர் ஆஃப் அனுமார், அவருடைய பிளஸிங்ஸ், அதை பத்தி தான் இப்ப பேச போறோம். பொள்ளாச்சியை சேர்ந்த ஒருத்தர் என்னை பார்க்க வந்திருந்தார். நல்ல பிசினஸ் பண்ணி நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்த மனுஷன். கூட இருந்தவங்க சொல்ல வேண்டியதில்லை, எல்லா வேலையும் பார்த்ததுடைய பலன் எல்லாத்தையும் இழந்து கடங்காரனா உட்கார்ந்து நிலைமைச்சு. பணம் வர 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 சில தப்பான விஷயங்களும் அவர் செஞ்சார். அவர் ஒப்பிட்டாரு பிராங்கா, இதை போல பண்ணி அவர் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு என் நிலை 0, நான் என்ன பண்றது தெரியல, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடாத குறையா பேசுறாரு. குடும்பத்தோட வந்திருக்காரு. அவருடைய ஒய்ஃபு, அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாரும் கண்ணுமே அந்த சோகம் தெரியுது. ஏன்னா அவ்வளவு வசதியா வாழ்க்கை. சேராம் வணக்கம் என்ற தினம் சிறப்பான தினமாக என் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? அப்போ என்ன பண்றாருன்னா அவர் சொல்றாரு, இப்ப நான் என்ன பண்றது தெரியல குறிச்சு, எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க, நான் இன்னி திரும்பவும் பழைய நிலைமைக்கு நான் வரணும் அப்படின்னு. சரி, ஓகே, எனக்கு உங்களுக்கு நான் 1 hour டைம் தரேன், நான் சொல்றது செய்யுங்க அப்படின்னு கூப்பிட்டு நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு கையில் ஒரு 2 பேப்பரை கொடுக்க சொன்னேன். கொடுத்து பேனாவும் கொடுக்க சொன்னேன். வெளியில போய் உட்காருங்க. எனக்கு நீங்க செய்ய வேண்டியது, ஒரு பேப்பர்ல நீங்க தொழில என்னென்னலாம் செஞ்சீங்களோ அதை எழுதுங்க. இன்னொரு பேப்பர்ல என்னென்னலாம் நீங்க செய்யல, தவற விட்டீங்களோ அதை எழுதுங்க. 1 hour டைம், அதுக்குள்ள எழுதிட்டு எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணாரு, போனாரு, எல்லாத்தையும் எழுதி மாட்டையும் நிறைய எழுதினார். எழுதிட்டு ஒரு 1/2 hour முடிச்சிட்டேன். என்கிட்ட அவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. 2மே பார்த்தேன், படித்தேன். சிலதான் ஒய்ஃப் முன்னாடி பேசவும் முடியாது, அதனால எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இதுல உண்மையை சொல்லட்டுமா அப்படின்னு, நீங்க நிறைய விஷயத்த தவற விட்டுருக்கீங்க. கடவுள் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருக்காரு, எல்லாமே கொடுத்துருக்காரு. ஆனா அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணாததாலதான் நீங்க இவ்வளவு பெரிய இழப்பை சந்திச்சிருக்கீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் விடுங்க, ஒரு பெரிய விஷயம் இல்லை, சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு ஜாதகத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தா அவருக்கு பிரசனமா போட்டு பார்த்த உடனே எல்லாம் தெரிஞ்சவொடனே சொன்னேன், சரி நான் சொல்றேன், கண்ணை முடி கிணத்துல குதிக்கிற மாதிரி குதிச்சிடுறீங்களான்னு. ஐயோ குருஜி சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறாரு. ஒன்றும் இல்லை, நான் ஒரு பூஜை எழுதி தரேன், செய்யுங்க அப்படின்னு. சரி, ஓகே குருஜி, கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னாரு. அப்போ அவரை கூப்பிட்டு என்ன பண்ணேன், இந்தாங்க சில ப்ரொசீஜர்ஸ் எழுதி கொடுத்துட்டு தொடர்ந்து 48 நாள் பூஜை பண்ணுங்க, உங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னு. சரி குருஜி, கண்டிப்பா செய்யறேன்னாரு. அதுக்கப்புறம் அவர் வீட்டில் போய் செஞ்சாரு. அந்த செஞ்ச பூஜையுடைய பலன் அவர் வாழ்க்கையை மாறிச்சு. அந்த மந்திரத்தோட சக்தி வேலை செஞ்சது. அனுமானுடைய ஆசீர்வாதம் அந்த இடத்துல வேலை செஞ்சது. இந்த பூஜை நடந்துட்டு இருக்கும்போது சுமார் ஒரு 40 நாள் அப்புறம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேண்டி ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு துணி கடைக்காக அங்கிருந்து கோயம்புத்தூருக்கு போறாங்க குடும்பத்தோடு. கோயம்புத்தூர்ல போயிட்டு அவங்க போய் துணி எடுக்கிற போது எதாச்சியா அந்த இடத்துல அந்த கடையோட முதலாளி வராரு. முதலாளிகிட்ட வரும்போது இவர் பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் பேசுறாங்க. அந்த முதலாளிக்கு இவர் ரொம்ப பிடிச்சிட்டு இவர்கிட்ட நிறைய பேசுறாரு. பேச இவருடைய அனுபவங்கள், இவர் என்ன பண்ணாரு, சேம் ஃபீல்டு இல்லையா, நிறைய பேசி பண்ண உடனே இவருக்கு ஓகே அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த முதலாளி கேட்டாரான் டைரக்டா, பா எனக்கு ஒரு 3 பிரான்ச் இருக்கு, நீ பேசாம என்கிட்ட வேலைக்கு வந்துருங்க, நான் உன்னை மேனேஜரா போட்டுறேன், 3 கடைக்கு உன்னை இன்சார்ஜா போட்டுறேன், நீ பாத்துக்கிறியா அப்படின்னாரு. இவருக்கு சரி சொல்றதா இல்லை சொல்றதில்லை. ஏன்னா நம்பர் 1 ஷாக்கு. இன்னொன்னு அவர் அந்த அன்னைக்கு இருக்கிற பொருளாதார நிலைக்கு இது ஒரு பெரிய விஷயம். அவருக்கு அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லலாம், இது ஒரு அந்த பழம் விழுது பாலில் விழுது எதோ சொல்லுவாங்களா, அது மாதிரி அவ்வளோ பெரிய விஷயம் அவருக்கு அமைஞ்சிருச்சு. சந்தோஷம் தாழ முடியல. ஓகேங்க நான் ஜாயின் பண்ணுறேன்னு அடுத்த வாரத்தை சொல்லிட்டாரு. சொன்ன உடனே சரிப்பா அப்படி வந்து ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க, இவர் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. ஜாயின் பண்ணி இப்போ அவர் வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா? ஒரு மேல் லெவல்ல இருந்து 0க்கு வந்து திரும்பவும் அவர் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு போய்கிட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணம் கடவுளுடைய அனுகிரகம், ஆஞ்சநேயருடைய அனுகிரகம். அது மாத்திரம் இல்லை, நான் சொன்னது பெருசல, அது அந்த நம்பிக்கையோடு அவர் செய்த விஷயம், அதுதான் நாங்கள் பேசிச்சு. அந்த அவருடைய அந்த அனுபவம் தான் நமக்கு பாடம் இல்லையா? ஸோ அதை தான் உங்களுக்கு பாடமாக கொடுக்க போகிறேன். நீங்கள் இந்த ப்ரொசீஜர் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக வாழ்க்கை மாறும். ஒரு சின்ன ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வைங்க. வச்சுட்டு பூ பழம் தேங்காய் வெத்தலை பாக்கு, இது டெய்லி வைக்கணும் 48 நாளுக்கும். பூ பழம் தேங்காய் வெத்தலை பாக்கு வைங்க. வச்சுட்டு அவர் முன்னாடி வைங்க, ஒரு விளக்கேற்றி வைங்க. விளக்கேற்றிட்டு நீங்கள் கிழக்கு முகமாக உட்காரணும். புரியுதுங்களா? கிழக்க பார்த்து நீங்கள் உட்காந்து நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மந்திரத்தை தொடர்ந்து 48 முறை சொல்லணும், 48 டைம்ஸ். ஓகேங்களா? ஓம் நமோ பகவதே ஆஞ்சநேயாய மகாபலாய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 48 முறை சொல்லுங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் இதை ஒரு 12 முறை சொல்லுங்க. சொல்லிட்டு கும்பிட்டுட்டு நீங்க அந்த வச்ச பூ பழம் தேங்காய் பாக்கு சாப்பிடுங்க. வாரத்துக்கு 1 முறை கண்டிப்பா ஒரு லட்டு வைக்கணும். ஓகேங்களா? அந்த லட்டு வச்சு அந்த லட்டையும் நீங்க சாப்பிடணும். நீங்க உங்க குடும்பத்தில் எல்லாம் சாப்பிடுங்க.
இதை தொடர்ந்து செய்ய செய்ய கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அந்த அனுமனுடைய அனுகிரகத்தால் உங்கள் வாழ்க்கை மாறும். எல்லோருடைய அனுபவம் உங்களுடைய அனுபவம், உங்களுடைய அனுபவம் மற்றவங்களுக்கு அனுபவம் மாறும். இதை எல்லாருக்கும் பகிருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் அனுப்புங்க. எல்லோரும் வாழ்க்கையில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் போயிட்டு எல்லாரும் நல்லா இருக்கட்டும். எல்லாரும் வாழ்க்கையும் சிறப்பாக. ஓகேங்களா? நல்லது நடக்கும். நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.